ஹாரர்ன்ற ஒரு சின்ன விஷயத்த கொடுத்து மைனஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இல்ல கண்டிப்பா சொல்றேன், அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு நம்மளுக்கு. படம் அகத்தியா சோ பாத்துட்டு வர்றேன். விஜய் வந்து ஃபர்ஸ்ட் கூட அந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாப்ல. சோ இந்த படத்தை என்ன பண்ணிருக்காப்னு பார்த்தோம்னா ஃபுல் லென்த் வந்து சித்த மருத்துவம் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவில வந்து தோன்றுச்சு, எப்படிலாம் இருந்துச்சு, அந்த மருத்துவ குணங்கள்லாம் என்ன ஒரு ஒரு மூலிகையும் வேறு என்னென்னங்கிற மாதிரி ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி ஒரு படம் தான் பண்ணியிருக்காப்ல. உத்து பார்த்தோம்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம சொல்றதுக்கு. நம்மளுக்கு தெரியாத விஷயங்களா எடுத்து பண்ணதுனால கொஞ்சம் குழப்பமா இருந்தாலுமே சரி, படத்துல வந்து நல்ல பட்ஜெட் போட்டிருக்காப்ல வேல்ஸ் இன்டர்நேஷனல். அதனால வந்து கிராபிக்ஸ் ஒர்க்கு, சிஜி எல்லாமே பக்காவா இருக்கிறதுனால ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியா தான் இருக்குது. பட் வந்து யாருக்கு இந்த படம் டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் யாருன்னா கிட்ஸ் தான் ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த சிஜி ஒர்க்ஸ், ஆவி, பேய், ஃபேண்டசி, சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த மாதிரியே ஒரு மோட்டரை சொல்றதுனால கொஞ்சம் போர் அடிக்க மாதிரி இருந்தாலுமே டெஃபினட்டா ஒன் டைம் வாட்சபிள் தான் படம். நான் வந்து நல்லா சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சந்தானம் அந்த சுந்தர் சீஸ் எல்லாம் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா பேய்க்குள்ள மரியாதையே போயிட்டு பேரை வந்து அசிங்கப்படுத்தி வச்சிருப்பாங்க நம்மளுக்கு. அதனால வந்து பேய் படம்னாவே இனிமே தமிழ்நாட்டுல வந்து எடுக்காதீங்க தயவு செய்து. எங்களால வந்து காஞ்சூரிங் வந்தா கூட நாங்க பயந்துட்டு பாக்குற மாதிரி இல்ல. அந்த போர்ஷன்ஸ் தான் வேஸ்ட் பண்றது. ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. நாங்க ஃபர்ஸ்ட் 2 படத்துலயே கண்டுபிடிச்சோம். அவரெல்லாம் வேஸ்ட். அதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. யோகி வச்சுக்கலாம். இனிமே யாருமே ஸ்கிரீன் முன்னாடியே நிக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துல சொன்னாங்க, அதான் அவரோட டேட் இல்லாம என்ன செய்வாங்களாம், இன்டர்வல் போர்ஷன்ல போய் சாரி அந்த பிரேக்ல போய் நின்றுட்டு 1 மணி நேரம் வந்து நடிச்சு கொடுங்க அப்படியே கேரவனுக்கு பின்னாடி நின்று ஒரே டாக்கி போன்ல வந்து போன் கட்டை எடுத்து 10 படம் வந்துச்சான். அந்த மாதிரி 2-3 படம் இப்பயே ரீசெண்டா வந்து ஓடிட்டு இருக்குது. சோ அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. அது அவரை வச்சுட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அருமையான காமெடி எல்லாம் நிறைய உருவாக்கி இருக்காங்க. பேயை வச்சு ஓட்டுறது, பேயை வச்சு காமெடி பண்றது, இந்த மாதிரி பண்ணி பேய் படம்னாவே நம்ம இந்தியன் ஆடியன்ஸ்க்கு வந்து பயம் இல்லாத அளவுக்கு பண்ணுனதுனால பயங்கரமான போர்ஷன் இருக்கு நம்மளை பயமுறுத்துறதுக்கு. ஆனா நமக்கு பயப்படவே இல்லை. சும்மா உட்காந்துட்டு தூங்குற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே சொல்றேன், சின்ன குழந்தைங்க பார்த்தா பயந்துருவாங்க. நம்மள வந்து அந்த மாதிரி மண்டே கழுவி வச்சிருக்கானுங்க. பேயை ஓட்டுறது, சந்தானம்லாம் சேர்ந்துட்டு பேயோட பெரிய காமெடி பண்றது. எப்படி 2-3 படத்தை சொல்லலாம். டிடி ரிட்டர்ன்ஸ், தில்லுக்கு துட்டு, இந்த மாதிரி படங்கள்லாம் சொல்லலாம். சோ வந்து அவர் வேஸ்ட் தான். இந்த படத்துலயும் நல்லாவே வேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 2 ஹவர்ஸ் வந்துட்டு போங்க, அதை வச்சு நாங்க படம் ஃபுல்லா ஃபீல் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு அங்கங்க இன்சர்ட் போட்டு ஃபீல் பண்ண மாதிரி இங்கேயும் பண்ணிருக்காங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். யூஸ் பண்ணவே இல்லை. தெலுங்கு பிசினஸ் கான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. போஸ்டர்ல போடுற அளவுக்கு உள்ள ஒர்க் தான் அவங்க பண்ணிருக்காங்க. போஸ்டர்ல போட்டுக்கலாம். ஜீவா படத்துல வந்து ராசிகண்ணா போட்டுட்டு ராசிகண்ணா இருக்காங்கடா சொல்லிட்டு பண்ணிக்கலாம். சோ அதான் நடந்தது. ரெண்டுமே நல்லா இல்ல. சித்த மருத்துவத்தை வச்சு பாடம் எடுத்திருக்காங்க. அது சித்தர்களை எல்லாம் வந்து நேசிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது சூப்பர் படம். இப்ப நாங்க வந்து ஃபேண்டசி அந்த மாதிரி எல்லாம் பாக்குற விரும்பலங்கிறவங்களுக்கு வந்து இது படமே இல்ல பாடம் நடத்தாதே. இந்த வேர் பாத்தீங்கன்னா ஆண்மைக்கு நல்லது, இந்த வேர் பாத்தீங்கன்னா தலையில ஏற்பட்ட காயங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அருமையான வரிகள். அவரு பாடல்களும் நல்லா இருக்கு. என் இனிய பொன்னிலாவே அந்த பாட்டை வந்து ரீமிக்ஸ் போட்டிருக்காங்க. அந்த சாங் வந்து இந்த படத்துக்கு நான் கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இனிமையா இருக்கு. அதுல வந்து என்ன சொல்றது, அந்த சாங் வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து பஞ்ச் பண்ணதுனாலையும் படம் நல்லா பிடிச்ச சீன். என் இனிய பொன்னிலாவே பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் எனக்கு பிடிச்ச சீனா இருந்துச்சு. மற்றபடி ஒன் டைம் வாட்சபிள், குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அகத்தியா ஆக்சுவலி வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேனே ஒரு விஷயம் எடுத்தேன். இது வந்து ஒரு ஹாரரான செட்டப்பான மூவி அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். பட் இது ஹாரர் மூவி கிடையாது. ஆக்சுவலி இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். எனக்கு டேரக்டர் ஒரே விஷயம் தான் கேட்கணும், இது ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி, நல்ல ஒரு வித்தியாசமான கதையோட கரு. ஏன் தேவையில்லாம ஹாரர், ஏன்னா ஹாரர் சொன்னாலே ஹிட்டுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்து கொடுத்துட்டாரான்னு தெரியல. ஹாரர் இல்லாம கொடுத்துருந்தா இந்த படம் சூப்பர்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா அவ்வளவு அழகான ஒரு ஆழமான கருத்து. அவ்வளவு ஈஸியாலாம் வந்துட்டு இதை வந்து எடுத்துட முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளோட மரபு, நம்மளோட மருத்துவங்கள் எல்லாம் படிக்கணும்னா கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். அவ்வளோ விஷயங்களை வந்து அவர் தெரிஞ்சு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு கதை எழுதினவங்க ஹாரர்ன்ற ஒரு சின்ன விஷயத்த கொடுத்து மைனஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிடிச்ச சீன் அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு அர்ஜுன் சார் வந்து ஆக்சுவலி அந்த வெள்ளைக்காரர் வந்து கேள்வி கேட்பாரு, இந்த குப்பையெல்லாம் வச்சுதான் வந்து நீ வந்து மருந்து கண்டுபிடிக்க போறியா அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு விஷயத்துக்கும் அவ்வளவு அழகான விஷயம். இந்த குப்பையை வச்சு அதுல இருக்கக்கூடிய சின்ன ஒரு வேரை வச்சு அவ்வளவு பெரிய மதம் முடிச்ச யானையவே கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறத காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதோட மருத்துவ குணங்களை ரொம்ப காமிச்ச விதமும் சூப்பரா இருந்துச்சு. பட் ஹாரரா கொடுக்காம இருந்திருந்தா இன்னும் இந்த படம் ரொம்ப ஹிட்டா இருக்குமோன்னு தோணுச்சு. ஏன்னா லாஸ்டா வந்து கிளைமேக்ஸ்லாம் பேய்க்கும் சண்டைங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு ஃபைட் சீன் எல்லாம் கொடுத்து பப்ஜி கேம் விளையாட விட்டாங்க. அதெல்லாம் எதுக்குடா இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நல்ல அழகான மூவிய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால மிஸ் பண்ணிடுறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது பசங்க சீரியஸ்லி. ஏன்னா நிறைய 3D இருக்குங்க, அனிமேஷன் இருக்கு, நிறைய கார்ட்டூன் எல்லாம் வரும். சோ இப்ப இருக்க பசங்க என்னை பொறுத்த வரைக்கும் குட்டீஸை விட பெரிய பெரிய பசங்க தான் இப்பெல்லாம் கார்ட்டூன் பாக்குறாங்க. சோ அவங்களுக்குமே ரொம்ப அதான் நான் முதல்ல சொன்னேன், இந்த படம் ரொம்ப அழகான படம், ரொம்ப அழகான கருத்துள்ள படம்.
பட் ஹாரர் இல்லாம கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஹாரர்னால கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது. பட் உண்மையிலே இந்த படத்தோட கதையை எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஸ்கூல் பசங்களுக்கு போட்டு காமிச்சா கொஞ்சம் பெஸ்டா தோணுமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஏகப்பட்ட சித்தர்களோட அந்த வரலாறுகள் வந்து ஈஸியா நம்மளுக்கு புரியுற மாதிரியும் நம்மளோட மண்ணோட நம்மளோட மருத்துவத்தை தெளிவா காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் பேய கம்மி பண்ணிருக்கலாம். பேய் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது ஒண்ணு மட்டும் தான்.